ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி விகர்ணன் அசோக் டைரக்ஷனில் வெளியாகிருக்கிற மாஸ்க் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ கவின். ஒரு கும்பல் ஒன்று எம்ஆர் ராதா மாஸ்க்கை போட்டுக்கிட்டு 3 கண்டெய்னரில் வச்சு கொண்டு போகிற அளவுக்கு பெரிய அமௌண்ட்டை மணி ஹெய்ஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கும்பல் கடத்திட்டு போகிற பணம் யாரோடதுன்னா பவன் கிருஷ்ணாவோடது. பவன் கிருஷ்ணா இந்த படத்தில் ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவர். அவர் வரப்போகிற எலெக்ஷனில் கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறாரு. ஸோ ஜெயிக்கிறதுக்காக மக்களுக்கு பணம் பட்டுவாடா பண்ணுறதுக்காக வச்சுருந்த பணம் தான் அந்த பணம். கவின் இந்த படத்தில் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆண்ட்ரியா இந்த படத்தில் சமூக சேவகி மாதிரி வெளியே காமிச்சிட்டு இருக்கிற ஒரு வில்லி. ருஹானி சர்மா இந்த படத்தில் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. கவினோட அப்பா நடத்திட்டு வர ஹோட்டலில் சாப்பிட வர ருஹானி சர்மாவுக்கும் கவினுக்கும் காதல் வருது. 2 பேரும் ஒரு நாள் வெளியே போகிறப்ப தான் தெரியுது கவினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்கணும், ருஹானி சர்மாவுக்கு ஆல்ரெடி இன்னொருத்தரோட கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிய வருது. இது தெரியாமல் தான் இத்தனை நாள் 2 பேரும் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. பவன் கிருஷ்ணா ஆண்ட்ரியா மூலமாக பணம் பட்டுவாடா பண்ண வச்சுருந்த பணத்தை தான் அந்த எம்ஆர் ராதா மாஸ்க் போட்ட கும்பல் ஆட்டையாக போட்டிருக்காங்க. கொள்ளையடித்த அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆண்ட்ரியா கவின்கிட்ட உதவி கேட்டு போகிறாங்க. கவின் அந்த டீலை ஒத்துக்க வைக்கிறதுக்காக கவின் குழந்தையை கடத்தி மிரட்டுறாங்க. கவின் அந்த கும்பலை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு டார்க் ஹியூமரான படம். கவின் இந்த படத்தில் அவர் நடிப்பை நல்லாவே மெருகேற்றிருக்காரு. இந்த படத்தில் சூப்பர் மார்க்கெட் சீன்லாம் நல்லாவே இருந்துச்சு. சிசிடிவி ஆஃப் பண்ணியாச்சு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகலாம்னு சொன்னதும் ஒவ்வொருத்தரும் தங்களோட இயல்பான குணத்தை காட்டுனது நல்லாவே இருந்துச்சு. அர்ச்சனா நடிப்பு ரொம்ப யதார்த்தமாகவும் சிரிக்க வைக்கிற மாதிரியாகவும் இருந்துச்சு. சார்லி இந்த படத்தில் அப்பப்போ வந்து போகிறாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே வீக்கான கிளைமேக்ஸாக இருந்ததுன்னு தான் தோணுது. இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம்.